ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சார், இந்த வாஸ்து டேர்ம்ஸாக பார்க்கக்கூடிய இந்த தெருக்குத்து, தெரு பார்வை, இதை பத்திலாம் ஒரு விளக்கம் சொல்லுங்க சார். தெருக்குத்து தெருப்பார்வை என்பது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்டுமா. நல்ல தெருக்குத்து, கெட்ட தெருக்குத்துன்னு இருக்குமா. இப்போ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, வடக்கும் கிழக்கும் சேரக்கூடிய இடம் வடகிழக்கு, தெற்கும் கிழக்கும் சேரக்கூடிய இடம் தென்கிழக்குமா. தெற்கும் மேற்கும் சேரக்கூடிய இடம் தென்மேற்கு, வடக்கும் மேற்கும் சேரக்கூடிய இடம் வடமேற்கு. இந்த 4 மூலைகள்ல வடகிழக்குல வடக்கு நோக்கியும் அல்லது கிழக்கு நோக்கியும் தெரு வந்தால் நல்ல தெருக்குத்து. தென்கிழக்குல தெற்கு நோக்கி தெரு வந்தா நல்ல தெருக்குத்து. மேற்குல வடமேற்குல மேற்கு நோக்கி தெரு வந்தா நல்ல தெருக்குத்துமா. இந்த தெருக்குத்துல வீடு இருந்தா மிகப்பெரிய சிறப்பா இருக்கும். இப்போ கிழக்கு பார்த்த மனையில கிழக்க நோக்கி வருது, அப்படி ஒரு ரோடு வருதுன்னா அது நல்ல தெருக்குத்து. வடக்கு நோக்கி ஒரு ரோடு வருதுன்னா நல்ல தெருக்குத்து வடக்கு பார்த்த மனையில. இந்த 4 தெருக்குத்துமே மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணும். இந்த 4 தெருக்குத்துலுமே இருந்தா நமக்கு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி எனர்ஜியை கிரியேட் பண்ணும். இந்த 4 தெருக்குத்துல இருந்தோம்னா நம்மளை அடுத்த கட்ட நகர்வுக்கு எடுத்து செல்லும். இப்ப நீங்க கேட்கலாம், கெட்ட தெருக்குத்து இருந்தா என்ன சார் ஆகும் அப்படின்னா, இப்ப உதாரணத்துக்கு தென்கிழக்குல கிழக்கு தெருக்குத்து வந்துருச்சு. தென்கிழக்கு மூளை தான் அக்னி மூளை. அக்னி மூளைக்கு நேராக கிழக்குல இருந்து தெரு வந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்டு பெண்களுக்கு டிப்ரெஷன் இருக்கும். அந்த வீட்டு பெண்களுக்கு கேன்சர் பாதிக்குமா. இதெல்லாம் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். யார் வீட்டில் வேணாலும் செக் பண்ணி பாருங்க. இப்போ தென்மேற்குல மேற்கு நோக்கி தெரு வருது அல்லது தென்மேற்குல தெற்கு நோக்கி தெரு வருதுன்னா அது தவறான தெருக்குத்து. அந்த வீட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலைமை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டைவர்ஸ் ஆயிடும். தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து, பணம் வரும், நிம்மதி இருக்காதுமா. இப்போ வடமேற்குல வடக்கு தெருக்குத்து வடக்கு தெருப்பார்வை வந்துருச்சுன்னா யார் யார் வீடுலாம் வடமேற்கு வடக்கு தெருக்குத்து வடக்கு தெருப்பார்வை இருக்கோ அந்த பையன் ஃபுல்லா மீடியாவில் இருப்பான், ஆங்கரா இருப்பான், கேமராமேனா இருப்பான், மீடியாவில் குப்பை கொட்டுற பையன் ஃபுல்லாக எல்லாருமே வடமேற்கு வடக்கு தெருக்குத்து இல்லைன்னா வடக்கு தெருப்பார்வையாக இருக்கும் அவங்க வீடு. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பாருங்கள். கலைஞர் வீடு வடமேற்கு வடக்கு தெருப்பார்வை, தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து கலைஞர் வீடு. பணம் வரும், நிம்மதி இருக்காது, அலைஞ்சிக்கிட்டே இருந்தார், மிகப்பெரிய ஸ்டாராக இருந்தார். இவ்வளோதாம்மா விஷயம். சரிங்களா. இந்த ஒவ்வொரு தெருக்குத்தும் ஒவ்வொரு விஷயங்களை பேசுமா. டிப்ரெஷனை கொண்டு வரும். தென்மேற்கு தெற்கு தெருக்குத்து, தென்மேற்கு மேற்கு தெருக்குத்து ஒரு ஒற்றுமையை குலைத்து விடும். ஏன்னா தென்மேற்கு என்பது கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய கன்னி மூளை, குபேர மூளை, நைருதி மூளைமா. இப்போ தென்கிழக்குல தவறான தெருக்குத்து கிழக்கு தெருக்குத்து வந்துருச்சு. அந்த வீட்டு பெண் ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்பா, ரொம்ப டென்ஷனா இருப்பா. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கு ஒரே ஒரு பரிகாரம்னு சொல்ல மாட்டேன், ஒரு சிறந்த கோவில் அப்படின்னா காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவில்மா. அந்த அம்மா தென்கிழக்கு நோக்கிய கடவுள்மா. உச்சகட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கை அவங்களுக்கு ஏற்படும், அந்த டிப்ரெஷன் குறைஞ்சிருமா. இப்போ தென்மேற்குல மேற்கு தெருக்குத்து இல்லை தெற்கு தெருக்குத்து வருது சார் எங்கள் வீட்டுக்கு, நான் என்ன சார் பண்ணுறதுன்னா அந்த வீட்டை காலி பண்ணிடணும். இல்லை சார் நான் 1 வருஷம் இருந்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னா அதுக்கு ஏதாவது கோயில் இருக்கா அப்படின்னா தென்மேற்கு அப்படின்னு ப்ராப்ளம் வந்துட்டாலே புன்னைநல்லூர் மாரியம்மன். இப்போ வடமேற்குல எனக்கு வடக்கு தெருக்குத்து சார், நான் மீடியா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன், முன்னேற்றமே இல்லை, வாய்ப்பு தரேன்றான், அடுத்த வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது சார், ஏமாத்திக்கிட்டே இருக்கான், ஃப்ராடு பயலாக இருக்கான். மீடியாவில் பாதி பேர் ஃப்ராடு பயல் தானே. ஜெயிக்கணும் அப்படின்னா மீடியாவில் ஒரே ஒரு சுவாமி அப்படின்னா நீங்கள் இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை வேர்ல்டு வைடாக இருக்கட்டும், மீடியாவில் ஜெயிக்கணும், மீடியாவில் ஃபைனான்சியராக இருக்கவங்க எல்லாருமே சாமி கும்பிடுறது எந்த சுவாமி தெரியுமா? திருப்பதி வெங்கடாஜலபதி. மிகப்பெரிய ஃபைனான்சியர், நான் பேர் சொல்ல விரும்பல, எல்லோருமே அவரை இல்லீகல் பார்ட்னராக வச்சுருப்பாங்கம்மா திருப்பதி வெங்கடாஜலபதியை. சினிமா எடுக்கிறவங்க, மீடியா தொழில் பண்ணுறவங்க, ஏதாவது ஒரு மூலையில் பெருமாள் ஃபோட்டோ வந்துருமா. அவர் தான் கிரானைட்டுக்கு அதிபதி, அவர் தான் சினிமாவுக்கு அதிபதி, அவர் தான் இந்த கேமராக்கு அதிபதி, அவர் தான் அந்த அதில் இருக்கக்கூடிய ஃபிலிமுக்கு அதிபதிமா. பெருமாளை பிடித்து கொண்டால் மீடியாவில் மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்ட நிலைக்கு வரலாம்.
சிறப்பு சார், ரொம்ப சிறப்பா சொல்லியிருந்தீங்க. இதுதான் தெருக்குத்து தெருப்பார்வையோட ரகசியம். இன்னும் நிறைய இருக்கு, இன்னும் பேசிட்டே இருக்கலாமா? கண்டிப்பா.